இன்றைய காலகட்டத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா படிச்சுட்டு வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? படிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏன் தேடணுன்ற, அதாவது இது மிகப்பெரிய ஒரு ஒரு தவறான கேள்வி. காரணம் என்னன்னா, படிச்சிருக்காங்கன்னா அவங்க வாழ்வை அமைக்கிறதுக்கான ஒரு யுக்திகளை சொல்லி கொடுத்துருக்காங்க. வாழ்வை அமைக்கிறதுக்கான ஒரு சொல்லி கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாடத்தை தன்னோட வாழ்வியலை மாத்துறதுக்கு தெரியல அப்படின்னா அவங்க வாழ்க்கையை பத்தி படிக்கலன்னு தான் அர்த்தம். பள்ளிக்கூடத்துல புத்தகத்தை பார்த்துட்டு பரீட்சை எழுதிட்டு நம்மளோட கிரேடு ரைட் ஓகே ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்ன்ற கிரேடோட நம்ம வெளியே என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையோட வழிமுறைகளையும் வாழ்க்கையோட ஒழுங்குமுறைகளையும் நம்மளோட வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய அந்த யுக்தியை இத்தனை வருஷமா அந்த கத்து வந்த அந்த பாடங்கள்ல அந்த கத்துக்கிற முடியல அப்படின்னா அவங்க வாழ்க்கைக்கு என்ன மாதிரியானத வேலை வேணும்? அப்ப படிச்சுட்டு வேலை தேடக்கூடாதுன்றீங்களா? வேலை தேடக்கூடாதுன்னு சொல்லி வேலையை உருவாக்கு. ஏன் வேலை தேட போறீங்க? காரணம் என்னன்னா, இதுவரை படிச்ச அந்த அனுபவத்தோட வலிமையோட அந்த ஸ்தானத்தை வச்சு நீங்க ஒரு சொந்தமா ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கறதுக்காக முயற்சி பண்ண. எல்லாரும் அந்த மாதிரி பண்ண முடியுங்களா? முயற்சி பண்ணலாம். 1000 5 விரல் ஒரே மாதிரி இல்ல. ஏன்னா 1000 பேர் போராடுற இடத்துல அதுல இப்ப 14 லட்சம் பேர் எழுதுற பரீட்சை. அதுல 250 பேர்த்துக்கு தான் அந்த பரீட்சையோட ரிசல்ட் வருது. அந்த 250 பேருக்கு தான் வேலை வாய்ப்பு. 131 காலி இடங்கள் அப்படின்னு போட்டிருக்கப்ப 2.5 லட்சம் பேர் பரீட்சை எழுதுறாங்க. ரயில்வே துறையில 1440 காலி இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே நிர்வாகம் ஒரு விளம்பரம் கொடுக்குது. பரீட்சை எழுதுறது 12 லட்சம் பேர். ஏமா இப்படி புத்திய தொலைச்சிட்டு நீங்க நிக்கிறீங்க? படிச்சு முடிச்ச உடனே நம்மளோட அரசு உத்தியோகத்துலதான் நம்ம போய் உட்காரணும் அப்படின்னா, நாட்டிலேயே நம்மளோட இந்த பூமியிலேயே அத்தனை பேத்துக்கும் அரசு உத்தியோகத்தை கொடுக்கறக்கூடிய ஸ்தானம் எந்த ஒரு நாட்டுக்குமே இல்லையே. ஏன்னா நம்மளோட புத்தியை நம்மளோட அனுபவத்திலேருந்து நாம கத்துக்கிறாம நம்மளோட புத்தியை பயன்படுத்தாம இன்னைக்கு நம்மளோட நேரங்களை வீணாக்கிக்கிட்டு இருக்கோம். நான் எதுக்குன்னே நான் சொன்னது மாதிரியா, நம்மளோட மனிதன் வாழ்ற வாழ்க்கையோட கடைசி வாழ்க்கையோட அந்த எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 15 வருடம் மட்டும்தான் நாம சம்பாதிக்கவே போறோம். நாம 80 வருடம் வாழ்ற வாழ்க்கையில 15 வருடம் தான் சம்பாதிக்க போறோன்ற அந்த குற்ற உணர்வு, அந்த பயம் இருந்தா ஒரு நாள் பொழுத வேலை வாய்ப்பை தேடி நோட்டை தூக்கிட்டு ஓடி பட்டி ஏறி அலைகின்ற அவசியமே இல்லை. 5 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு அரசு உத்தியோகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ஆள் நம்மகிட்ட கேட்கிறாப்ல, 5 லட்ச ரூபாய் இருந்தா ரெடி பண்ணி கொடுங்க, நான் எப்படியாவது நான் ஒரு அரசு உத்தியோகம் வாங்கிடுவேன் அப்படின்னு. அந்த 5 லட்ச ரூபாய் இன்னைக்கு வட்டி போட்டு பார்த்தாலே இன்னைக்கு நம்ம அவன் வாங்குற சம்பளத்துல பாதி வந்துடும். அப்ப நம்மளோட வாழ்க்கை சராசரியான வாழ்க்கையை நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஊனப்படுத்துறோம். இன்னைக்கு எத்தனை பட்டதாரிகள் இயற்கை வேளாண்மை அப்படின்ற காரியத்தை நம்மளோட ஒரு பகவான் நம்மாழ்வார் அருமையான ஒரு நிகழ்வை பத்தி சொன்னார். இயற்கையை பத்தி, விவசாயத்தை பத்தி, நம்மளோட பூமியை பத்தி, நாம வாழ்ற வாழ்க்கையை பத்தி, இந்த பிரபஞ்சத்தை பத்தி, மனித இனத்தை பத்தி அவரை மாதிரியா ஒரு ஆள் சொல்றதுக்கு இன்னைக்கு இந்த பூமியில யாருமே இல்லை. அவங்க கையில் எடுக்காத துறைகள் இல்லை. ஆனா இன்னைக்கு பல பேர் பல விதமான அந்த ஒரு நிகழ்வுகளை இன்னைக்கு உணர தொடங்கிட்டாங்க. இன்னைக்கு கொரோனா காலத்துக்கு பின்னாடி நிறைய பேர் சுய தொழில் ஆரம்பிக்க தொடங்கிட்டாங்க. முதலாளித்துவம் அப்படின்றது ஸ்தானம்னா நம்ம ஒரு பெரிய லெவல்ல ஒரு கம்பீரமான ஒரு வாழ்க்கை அடையாளம் அல்ல. முதலாளித்துவம்ன்றது நெருப்புல நடக்கிறது மாதிரியான ஒரு நிகழ்வு தான் அந்த முதலாளித்துவம். அதுல துணிஞ்சு இறங்குறதுக்குரிய தைரியம் வேணும். அசாத்தியமான ஒரு நிகழ்வுகளை கையில் எடுக்கிறதுக்குரிய அந்த தாட்டியம் வேணும். நம்மளோட அனுபவத்தை அதன் மூலமா பெருக்கிறதுக்கான வழிமுறைகளை நம்ம உருவாக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா, ஒரு வண்டி குட்டியான வாடகைக்கு பிடிச்ச 600 ரூபா வாடகை நமக்கு ஒரு கொடுக்க வேண்டிய இடத்துல அவன் 1100 ரூபா கேட்கிறான். ஏன்னா 4 கிலோமீட்டர் சுத்தி வந்தான். 1100 ரூபா வாடகை வாங்கிட்டானே அப்படின்றதுக்காக அடுத்து ஒரு மாசத்துல அவன் குட்டியான இறக்கி இவன் வாடகைக்கு விட தொடங்கிறான். நம்மளோட வேகத்தை மட்டும்தான் நம்ம பயன்படுத்துறோம். நம்மளோட ஸ்தானத்தை பயன்படுத்த மாட்டோம். நம்மளோட ஸ்தானங்களோட வலிமை என்ன? நாம வாழ்ற வாழ்க்கையில எங்கேயோ ஒரு இடத்துல கையேந்தி நிக்கிற நிலைமைக்கு தான் நம்ம நிக்கிறோம். இன்னமும் நம்ம இன்னைக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற வேலை வாய்ப்பை உருவாக்கு, சந்தர்ப்பத்தை உருவாக்கு. அதுதான் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம சொல்லிட்டு போன விஷயங்களை. அதனால சந்தர்ப்பத்தை உருவாக்குறதுக்கு கண்டிப்பா சுயமா நாம எத்தனையோ பலவித வழிமுறைகளையும் பலவித பாதைகளையும் பலவித ஒரு ஃபார்முலாவை நீங்க கத்து வந்தது அதை பயன்படுத்தி, மூளையை பயன்படுத்தி, நம்மளோட அனுபவத்தை பயன்படுத்தி, முன்னோர்களோட வழிமுறைகளை பயன்படுத்தி சுயமா தொழில் செஞ்சு நம்மளோட வாழ்வாதாரத்தை மிகப்பெரிய அளவுல மாற்றணும்னா இன்னைக்கு ஜப்பான் மாதிரியா நம்ம நாடு மிகப்பெரிய ஒரு வல்லரசா மாறும். இன்னைக்கு நம்ம எல்லா துறையிலையுமே நம்ம நாடு மற்ற நாடுகள் பயந்து நிக்கிற மாதிரியா வந்துருச்சு. ஏன்னா பணமட்டையில வண்டி ஓடி விளையாண்ட காலங்கள்லாம் மாறி இன்னைக்கு பவர் பேங்க்ல டைமிங்க கூட்ட முடியுமான்னு பாக்குறான். நம்மளோட சின்ன சின்ன விஷயங்களை நாம நினைச்சு பார்க்க முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு உள்ள
குட்டி குட்டி பையன்களை வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து விஞ்ஞானத்துல சாதிக்கிறாங்க. நாசால போய் நம்மளோட இந்தியர்கள் தான் அதிக அளவுல நாசால இருக்காங்க மாணவர்கள். எந்த அளவுக்கு நம்மளோட வாய்ப்புகளை, புத்தி, அறிவு கூர்மைகள், தெளிவு வந்து நாம இன்னைக்கு வந்து நம்ம கையில அனுபவம் ரீதியா கத்துக்கிட்டு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு நெஞ்ச நிமித்திக்கிட்டு நம்மளோட நேரத்தை வீணாக்கணும்டா மனித இனமே அழிஞ்சு போகும். அதான் முதல்ல காரணம். என்னடா, நம்மளோட நேரத்தை வந்து ஒவ்வொரு நாட்களையும் நாம வந்து எதுவுமே இல்லாம, அர்த்தம் இல்லாம ஒரு பொழுத உழைக்காமல் உண்பவர் திருடன்னு சொல்லுவான் மகாத்மா காந்தி. நம்ம சொல்லிட்டு போன ஒரு வார்த்தை, ஒருத்தன் உழைக்கலையா அவன் சோறு சாப்பிட்டானா அவன் மிகப்பெரிய ஒரு திருடன் தான் சமம். மகாத்மா காந்தி சொன்ன வார்த்தை. அதே மாதிரிதான் ஒவ்வொரு பொழுதையும் நாம வீணடிக்கும் போல மிகப்பெரிய அளவுல நாம வந்து நம்மளோட இனத்தை அழிக்கிறதுக்கு நாம செய்யற ஒரு மிகப்பெரிய ஒரு புதைகுழிக்கு சமம்னு தான் நான் சொல்றேன். அதனால வேலை வாய்ப்பை தேடி தயவு செய்து நீங்க ஓடி அலையணும். வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டேதே, வேலை கிடைக்க மாட்டேதே, படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கல. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் தெரியுமா பட்டதாரியாகி இன்னைக்கு டீ கிளாஸ் கழுவிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள்ட்ட கேட்டேன்டா, நான் படிச்சு வேலை வாங்கியிருந்தா கூட இன்னைக்கு ஒரு மாசம் வந்து 40,000 சம்பளம் கிடைச்சிருக்காது. இன்னைக்கு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கல. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் தெரியுமா பட்டதாரியாகி இன்னைக்கு டீ கிளாஸ் கழுவிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள்ட்ட கேட்டேன்டா, நான் படிச்சு வேலை வாங்கியிருந்தா கூட இன்னைக்கு ஒரு மாசம் வந்து 40,000 சம்பளம் கிடைச்சிருக்காது. இன்னைக்கு நான் டீ கடை வச்சிருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நாளைக்கு எக்கடி சுத்தினாலும் எனக்கு 1,500 ரூபாய் மிச்சம் வருது. அப்ப மாசம் 45,000 சம்பளம். அரசு உத்தியோகத்துல கூட இல்ல, சொந்த தொழில், நான் ஒரு முதலாளின்ற அந்த கம்பீரமான ஒரு ஸ்தானம் இருக்குது. எத்தனை பேர் என்கிட்ட சொல்றாங்க. எப்படி வந்து சுயதொழில் செய்ய முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? வெறுங்கை என்பது மூடத்தனம், 10 விரல்களே மூலதனம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம காலத்துல சொல்றது இல்லையா? வெறுங்கை என்பது வந்து நம்மளோட மனதில் மட்டும்தான். அதனால வந்து பொருளாதாரம்ன்றது வந்து நம்மளோட எடுத்த உடனே வந்து இன்னைக்கு நிறைய பேர் என்னடா, எடுத்த நீங்க கேட்ட கேள்வி அருமையான கேள்விமா, எடுத்த உடனே நான் பெரிய முதலாளி ஆகணும், 40 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா கடனை வாங்கி ஒரு பெரிய சாப்ட்வேர் கம்பெனி வைக்கணும், 30 பேரை வேலை வைக்கணும், 2 டைப்பிஸ்ட், 15 கம்ப்யூட்டரோட ஒரு ஆபீஸ் ஓபன் பண்றான். அனுபவம்ன்றது என்னன்னா அதோட ஸ்தானங்கள்ன்றது மிகப்பெரிய ஒரு கொடூரமானது. அதே நான் சொல்றேன், சொந்த தொழில்ன்றது வந்து நெருப்புக்கு மேல நடக்கிறதுக்கு சமம். ஆனா அந்த நெருப்பிலே நம்ம நடந்து ஜெயிச்சிட்டோம்னா அதுக்கு அடுத்து வேற எதுவுமே இல்லையா? பஞ்ச பூதங்கள்ல நெருப்பும் ஒண்ணு. அந்த ஒன்னை எதுக்குற அளவுக்கு நாம துணிஞ்சிட்டோம்னா நாம மிகப்பெரிய ஒரு முதலாளித்துவம்ன்றதானே வருது. அப்ப நாம வந்து ஜெயிக்கிறதுக்குரிய மிகப்பெரிய ஸ்தானத்தை அடைஞ்சிட்டு தானே வருது. அதனால வெறுங்கைன்றது வந்து நம்மளோட மனதை மட்டும்தான். மனதை ஊனப்படுத்தாதீங்க, எதுவுமே இல்லை. காரணம் என்னடா, புத்தியும் சக்தியும் நம்மளோட பேச்சும் செயலாற்றங்களும் நிச்சயம் நம்மளை ஒரு பெரிய மாற்றத்துக்கு கண்டிப்பா உருவாக்கும். காரணம் என்னடா, நாம வந்து எதுவுமே இல்லைன்றது மட்டும் தயவு செய்து சொல்லி பழகாதீங்க. எனக்கு எல்லாமே இருக்குன்னு சொல்லி பழங்க.